நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய செய்யோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டே 53க்கான 10 கொஸ்டின் பார்க்க போகிறோம். நான் வந்து முதல்ல வாசிக்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். விச் ஆர்டிகல் வாஸ் தி பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்டு? ஓகேவா? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த சரத்தின்படி அமைக்கப்படுது? தொட்டில் குழந்தை திட்டம் தமிழ்நாட்டில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? ஓகேவா? Where was the Kerala baby scheme first launched in Tamil Nadu? லக்னோ ஒப்பந்தம். ஓகேவா? லக்னோ ஃபேக்ட் வந்து எப்போ போடப்பட்டது? தமிழ்நாட்டில் கிளாபத் தினம், கிளாபத் டே இன் தமிழ்நாடு. வண்டல் சமவெளியின் உயர்நில பகுதி, ஓகேவா, ஹைலேண்ட் ரீஜியன் ஆஃப் தி அலுவிலியா பிளான்ஸ். ஓகேவா? இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எதுங்க? India's largest salt water lake எது? ராஜராஜ சோழன். ஓகேவா? மென்டார் ஆர் குரு யாரு? தாராசுரம் கோயில் எங்க இருக்கு? வாட் டஸ் ஆர்டிகல் ஓகே பாருங்க, சரத்து 111 எதை பற்றி கூறுகிறது? அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது என கூறும் சரத்து எது? ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே பாருங்க, ஆன்சர் பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த சரத்தின்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆர்டிகல் 340. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் காக்கா கலேக்கர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் 1953. 1979 மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? 2 ஆணையம் அமைச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 340 பயன்படுத்தி. தொட்டில் குழந்தை திட்டம் தமிழ்நாட்டில் எங்கு தொடங்கப்பட்டது? ஓகேவா? எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சேலம், செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் 1992. லக்னோ ஒப்பந்தம் 1916 போடப்பட்டது. ஓகேவா? தமிழ்நாட்டில் கிளாபத் தினம் எப்ப கொண்டாடுறோம் அப்படின்னா ஏப்ரல் 17. ஏப்ரல் 17 நம்ம கிளாபத் தினம் கொண்டாடுறோம். தமிழ்நாட்டினுடைய கிளாபத் இருக்கு இல்லையா, அது எழுச்சியுடைய மையமா இருந்தது எதுனா வாணியம்பாடி. வண்டல் சமவெளிய உயர்நிலை பகுதியை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உயர்நில பகுதியை சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சார்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னா சாம்பார் ஏரி. சாம்பார் ஏரி. ராஜராஜ சோழனுடைய ஆசான் யாரு அப்படின்னா கரூர் தேவன். கரூர் தேவன். தாராசுரம் கோயில் வந்து 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜன் கட்டுறாங்க. ஓகே. சரத்து 111 எதை பற்றி கூறுகிறது? குடியரசுத் தலைவருடைய தடுப்பு அதிகாரம். அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது என கூறக்கூடிய சரத்து 75ல சிங்க. 75ல சி. ஓகே பாருங்க, அப்ப பார்ப்போமா? ஆர்டிகல் 340 எதை பத்தி சொல்லுது? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992 சேலம். லக்னோ ஒப்பந்தம் 1916. ஏப்ரல் 17 வந்து பார்த்தீங்கன்னா கிளாபத் தினம் தமிழ்நாடு. சார்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் அப்படின்றது உப்பு ஏரி. ராஜராஜ சோழனுடைய ஆசான் வந்து கரூர் தேவன். தாராசுரம் கோயில் 2ஆம் ராஜராஜன். குடியரசுத் தலைவருடைய தடுப்பு அதிகாரம் ஆர்டிகல் 111. 75C வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பொறுப்பை பற்றி சொல்லுது. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 10 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.